வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத உங்க கைகளால நீங்க தொட்டாலே போதும். ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்ப வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரே இரவுல மேஜிக் போல நம்ம வாழ்க்கை மாறும்னே சொல்லலாம். எவ்வளவு பெரிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் நிச்சயமா உடனடியா தீரும். இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அங்காரகனோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன் நோய்ங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு இந்த 2024வது வருஷத்துல வரக்கூடிய கடைசி நாள். இது இன்னமுமே சிறப்பான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 2024வது வருஷத்துல ஏதோ ஒரு கஷ்டத்தை, அது ஒரு கஷ்டமாவும் இருக்கலாம், பல கஷ்டங்களாவும் இருக்கலாம், நாம அனுபவிச்சிருப்போம். இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாதான் இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எவ்வளவோ இந்த 2024ல நடந்திருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம், அது உடல் ரீதியாவும் இருக்கலாம், மன ரீதியாவும் இருக்கலாம், இந்த 2024வது வருஷத்துல இருந்திருக்கும். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நம்மள பின்தொடராம இருக்கிறதுக்கு, அதாவது நாளைக்கு பிறக்க போற 2025வது வருஷம் உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இந்த வருஷத்தோட கடைசி நாள்ல தவறாம இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே கட்டாயமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நாம அனுபவிச்ச கஷ்டம் நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கோம். நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன், ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வைங்க, அந்த விஷயத்தோட பாதிப்பு நம்ம ஆழ் மனசுல இருக்கும். அதனால திரும்பி திரும்பியும் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களோட பாதிப்புகளும் நம்ம ஆழ் மனசுல இருக்கும். ஒரு சில கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கும், அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கும் போது அதனால ஏற்பட்ட பாதிப்பு உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஆழ் மன பதிவுகளை நாம மாத்தி அமைக்கணும். அப்படி மாத்தி அமைச்சாதான் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நம்மள தேடி வரும். நம்ம ஆறாவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொல்ல போற எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒரே இரவுல உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாறும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்யணுங்கிற அவசியம் இல்ல. பொதுவா உங்க குடும்பத்துக்காக, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். இப்ப ஒரு சிலர் வெளிநாட்டுல இருக்கேன், எனக்கு கல்லுப்பு கிடைக்காதுன்னு சொல்றீங்க. இப்படி இருக்கிறவங்க சாதாரண டேபிள் சால்ட்டை பயன்படுத்திக்கோங்க. மத்தபடி கல்லுப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தவறாம கல்லுப்பை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த கல்லுப்போட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா,
இது எதிர்மறை சக்திகளை நீக்கி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நல்ல நேர்மறை ஆற்றலை, அதாவது தெய்வ சக்தியை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில கல்லுப்ப வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததா நமக்கு 9 மிளகு தேவைப்படும். மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனாலதான் மருத்துவ ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் மிளகுக்கு முக்கியமான இடம் இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளையும் கஷ்டங்களையும் நீக்கிறதுக்காக இந்த மிளகை நாம பயன்படுத்துறோம். இப்போ இந்த கல்லுப்ப வைக்கிறதுக்கு நான் தம்ப்நெயில்ல காமிச்சிருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. நீங்க சில்வர் தட்டு, பிளாஸ்டிக் தட்டு, இப்படி எந்த தட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க 2 கைகளையும் அந்த தட்டுல வைக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பெரிய தட்டா எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல கல்லுப்ப பரப்பி வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க கல்லுப்ப எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்ல அமைதியான இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிளேட்ல கல்லுப்ப பரப்பி வச்சுக்கிட்டு அந்த கல்லுப்புக்கு மேல 9 மிளகை தூவி விட்டுருங்க. இப்போ அந்த கல்லுப்புக்கும் மிளகுக்கும் மேல உங்க 2 கைகளையும் வச்சுக்கோங்க. இப்ப நான் தம்ப்நெயில்ல காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி உங்க 2 கைகள், குறிப்பா சொல்லணும்னா உள்ளங்கை 2மே அந்த கல்லுப்புல படுற மாதிரி வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலர் எனக்கு குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. இப்படி இருக்கிறவங்க உங்க இஷ்ட தெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்க. அடுத்து பிறக்க போற இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கணும், நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ ஒரு 3 முறை நீங்க சொல்லுங்க. அதாவது 3 டைம்ஸ் சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். அத நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். I am free from the burdens of the past and I move forward with clarity and confidence. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, நான் கடந்த கால சுமைகளில் இருந்து விடுபட்டு தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறுகிறேன். இத நீங்க 3 டைம்ஸ் சொன்னாலே போதுமானது. இந்த அஃபர்மேஷன் சொல்ற வரைக்குமே உங்க கைகள் அந்த கல்லுப்ப தொட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இந்த அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த கல்லுப்புல இருக்கக்கூடிய மிளகை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. சப்போஸ் இந்த நைட் டைம்ல உங்களால கால்படாத இடத்துல தூக்கி போட முடியலன்னா அந்த மிளகை ஒரு பேப்பர்ல சுருட்டி உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல நீங்க வச்சிருங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த மிளகை தூக்கி கால்படாத இடத்துல ஓரமா போட்டுருங்க. அடுத்ததா அந்த கல்லுப்ப தண்ணீர்ல கரைச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணீர்ல கரைக்கிறது நாளைக்கு காலையில செய்யலாம்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நைட்டே இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்ச அடுத்த நிமிஷமே இந்த கல்லுப்ப தண்ணீர்ல கரைங்க. இப்படி கல்லுப்ப உங்க கையால தண்ணீர்ல கரைச்சு கிச்சன் சிங்க்ல ஊத்தி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வெளியில கால்படாத இடத்துலயும் நீங்க ஊத்தி விடலாம். இப்படி கல்லுப்ப தண்ணீர்ல கரைக்கும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இந்த தண்ணீரோட தண்ணீரா இந்த உப்போட சேர்ந்து கரைஞ்சு போறதா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையும் அந்த தண்ணீர்ல விட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு வளமான ஒரு வாழ்க்கை 2025வது வருஷத்துல உங்களுக்கு அமையும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.